ப்ரெஷரோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், 2 அப்சல்யூட் ப்ரெஷர், 3வது கேஜ் ப்ரெஷர், 4வது வந்து வேக்யூம் ப்ரெஷர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு என்னென்னா, எர்த்தோட சர்ஃபேஸில் ஏர் மூலமாக எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, ஸோ அதை பொறுத்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து மாறுபடும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது வந்து பேரோமீட்டர் மூலமாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா, பேரோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெர்க்குரியோட ஹைட்டு வந்து 760 mm இருந்துச்சுன்னா, ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏதாவது பொறுத்து மாறுபடும்னா, ஸோ அதுவும் சில ஃபேக்டர் இருக்குது. அந்த ஃபேக்டரை பொறுத்து அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். ஸோ அதில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஹைட்டை பொறுத்து மாறுபடும். ஆல்டிடியூடு இப்போ நார்மலாக எர்த்து கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இதே மவுண்டனில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இது காரணம் பார்த்திங்கன்னா அதோட ஹைட்டு தான். மவுண்டனோட ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட ப்ரெஷரும் கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி மாறுபடுதுன்னா, டெம்பரேச்சரை பொறுத்து. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அதே இது டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. ஸோ மூணாவது இதில் வந்து ஹியூமிடிட்டி பொறுத்து மாறுபடும். இப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் லோவாக தான் இருக்கும். அதே ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குதுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது நார்மலாக ஏரில் பார்த்திங்கன்னா வாட்டரும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து எல்லாம் ஏர் இல்லாமல் கேஸஸ் வாட்டரில் தான் இருக்கும். ஸோ வந்து கேஸஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரை ஏரோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் ஹியூமிடிட்டி ஹையாக இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. ஸோ அதான் மழை நேரத்தில் வந்து ப்ரெஷருமே வந்து லோவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து மாறுபடுது. ரெண்டாவது அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எப்போதுமே 0வாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாறுபாடும் வராது. இது வந்து அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர் எதுவாக இருந்தாலும் சரி, எது மாறுபாடு அடைஞ்சாலும் இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எப்போதுமே சேஞ்ச் ஆகாது. அது வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் இந்த மாதிரி 0 இருக்கிறதுனால ஏதாவது யூசேஜ் இருக்குதுன்னா, இது யூசேஜ் இருக்குது. சில இடங்களில் சில இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வேக்யூம் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது கேஜ் ப்ரெஷர். ஸோ இந்த கேஜ் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கேஜ் ப்ரெஷர் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா, கம்ப்ரஸர், பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ரஸர்லாம் அதிக ப்ரெஷர் ஆகும்போது ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த கேஜ் ப்ரெஷரை ஃபிட் பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்யூம் ப்ரெஷர். வேக்யூம் ப்ரெஷர் எப்போதுமே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அதுதான் வேக்யூம் ப்ரெஷர்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த வேக்யூம் ப்ரெஷர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா, அதுக்குன்னு வேக்யூம் கேஜ் இருக்குது. ஸோ அந்த கேஜ் மூலமாக வேக்யூம் ப்ரெஷரை ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேக்யூம் ப்ரெஷர்னால ஏதாவது யூசேஜ் இருக்குதுன்னா, ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணும்போது அதில் வந்து வேக்யூம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வேக்யூம் ப்ரெஷர் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேக்யூம் பம்பில் வேக்யூம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த அதுலேயுமே இந்த வேக்யூம் ப்ரெஷர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 4மே ப்ரெஷரோட டைப்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் டைப்ஸாக இருக்குது.